Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். உலகத்தில் டெமோக்ரஸியை பற்றி வாய்க்கிழிய பேசக்கூடிய ஒரு நாடு யார் அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக அமெரிக்காவாக தான் இருக்கும். ஜனநாயகம் உள்ள ஒரு நாடு தங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உடனே அங்கே கலவரத்தை ஏற்படுத்தி அந்த ஆட்சியை வந்து கலைச்சிருவாங்க. அதுவே சர்வாதிகார ஆட்சியின் கீழே ஒரு நாடு இருக்கும் பட்சத்தில் அந்த நாடு அமெரிக்காவுக்கு ஃபேவராக இருந்தால் அவர்களோட தயங்காமல் கை கொடுக்கவும் செய்வாங்க அமெரிக்கா. அந்த வகையில் பங்களாதேஷோட கை கோர்த்திருக்கு அமெரிக்கா. இது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வங்கதேசத்தில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனாவை புரட்சியின் மூலமாக வீழ்த்திட்டு ஆட்சியை பிடிச்சவர் முகமது யூனுஸ். அவர் வந்து ஆட்சியை பிடித்த பிறகும் தற்போது வரை பிடிவாதமாக தேர்தல் அப்படின்ற ஒன்றே நடக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையிலையும் கூச்சமே இல்லாமல் பங்களாதேஷோட கை கோர்த்திருக்கு அமெரிக்கா. அது மட்டும் இல்லை, இரு நாடுகளும் சேர்ந்து தற்போது ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் ஒன்றையும் பங்களாதேஷ்லேயே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் அமெரிக்காவோட விமானத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் பங்களாதேஷுக்கு வந்திருக்காங்க. இவர்கள் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சட்டோகிராம் அப்படின்ற ஒரு நகரத்துலையும் தங்கியிருக்காங்க. இந்த நகரத்தில் இருந்தபடியே பங்களாதேஷ் இராணுவத்தோடு இணைந்து 2 விதமான போர் பயிற்சியில் அவங்க ஈடுபட்டுட்டு வராங்க. முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ரேஷன் பசிபிக் ஏஞ்சல், இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா டைகர் லைட்னிங். ஸோ இந்த விவகாரம் தான் தற்போது இந்திய பாதுகாப்புத்துறை வட்டத்தை கவலையடைய வச்சிருக்கு. அமெரிக்காவும் பங்களாதேஷும் இணைஞ்சு போர் ஒத்திகை செஞ்சால் அதில் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பாதிப்பு இருக்குது. இந்த சட்டோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கு ரொம்பவுமே நெருக்கமாக உள்ள பகுதி. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிசோரம், திரிபுரா, இந்த இரு மாநிலங்களும் இது பக்கத்திலேயே வருது. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மியான்மரோட பார்டரோடவும் இது வந்து தன்னுடைய பார்டரை வந்து ஷேர் பண்ணுது. இந்த 3 பகுதிகளுமே ரொம்பவுமே சென்சிட்டிவான பகுதிகள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களை பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழுக்கள் மிசோரம்லேயும் சரி திரிபுராலையும் சரி இயங்கிட்டு இருக்கு. இந்த கும்பலோட இணைஞ்சு மியான்மரில் இருக்கக்கூடிய சில போராளி கும்பலும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் தான் அமெரிக்கா அண்டு பங்களாதேஷ் உறவுகள் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. ஏற்கனவே இந்தியாவுக்குள்ள இன்சர்ஜென்ட்ஸ் மற்றும் ரோஹின்யாஸை அனுப்புறதுக்கு பங்களாதேஷ் இராணுவம் தான் வந்து உதவி செய்யுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவத்துக்கிட்ட அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்திய எல்லைக்குள்ள மேலும் பயங்கரவாதிகளை அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு அச்சம் எழுந்துள்ளது. இந்நிலையில தான் இந்தியா ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கு. ஸோ பங்களாதேஷை வச்சு அமெரிக்கா நமக்கு செக் கொடுத்தா பங்களாதேஷுக்கு செக் வைக்கிறதுக்கு நாம் மியான்மரை கையில் எடுத்திருக்கோம். ஸோ அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் இரு நாடுகளும் இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்தியாவும் தன்னுடைய விமானத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸை மியான்மருக்கு அனுப்பியிருக்காங்க. மியான்மர் இராணுவத்தோடு இணைந்து இந்திய இராணுவம் தற்போது பயிற்சி எடுத்துக்கிட்டு வருது. இந்த பயிற்சியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால் கவுண்டர் இன்சர்ஜென்சி, மவுண்டன் அண்ட் ஜங்கிள் வார்ஃபேர், கிராஸ் பார்டர் மிலிட்டன்ட் வார்ஃபேர், அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், இதையெல்லாம் வந்து ஊக்கப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஒரு இராணுவ பயிற்சியை மியான்மரோடு சேர்ந்துக்கிட்டு இந்திய இராணுவம் மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அமெரிக்கா கிட்டேருந்து பங்களாதேஷ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, ஒன்று இன்சர்ஜென்சியை வந்து ஏற்படுத்துவாங்க, ரெண்டாவது மிலிட்டன்ஸை இந்தியாவுக்குள்ளே அனுப்புவாங்க, அப்புறம் வந்து கிராஸ் பார்டர் டெரரிசமில் ஈடுபடுவாங்க. அதாவது இந்திய எல்லைக்குள்ளே வந்துட்டு தாக்குதல் நடத்திட்டு திரும்ப போகிறது. இது அத்தனையும் கவுண்டர் பண்ணும் விதமாக மியான்மர் இராணுவத்தோடு சேர்ந்துக்கிட்டு இந்தியா வந்து பயிற்சி பண்ணுது. இதன் மூலமாக மியான்மரோட இணைந்து பங்களாதேஷுக்கு செக் வைக்க இந்தியா காய் நகர்த்தி வருவதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மியான்மரோட இந்தியா இணைகிறது இது முதல் முறையில். ஏற்கனவே ஆப்ரேஷன் சன்ரைஸ் அப்படின்ற பேரில் மியான்மருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்சர்ஜென்ட்ஸ், அதாவது பயங்கரவாதிகள், அவர்களை வந்து வேட்டையாடுறதுல இந்தியா தீவிரம் காட்டி வந்தது. இந்த ஆப்ரேஷன் சன்ரைஸில் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தா அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ். அவங்க மியான்மர் இராணுவத்தோட இணைஞ்சு இன்சர்ஜென்ஸை வேட்டையாடினாங்க. தற்போது அதனுடைய நீட்சியாக IMBEX, அதாவது தற்போது நடந்து வரக்கூடிய இந்த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்றது நடந்துட்டு வருது. இது முடிவடையும் பட்சத்தில் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய இந்த இன்சர்ஜென்ட்ஸ் அவங்க மியான்மருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. அவர்களை வந்து மியான்மர் இராணுவத்தால் வேட்டையாட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரே நேரத்தில்
இந்த பங்களாதேஷ் ஏவியோடும் இன்சர்ஜென்ஸை இந்திய ராணுவமும் வேட்டையாடும், மியான்மர் ராணுவமும் வேட்டையாடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.